வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். நடிகர் பருத்திவீரன் சரவணன் கொலை மிரட்டல் விடுப்பதாக முதல் மனைவி புகார் அளித்திருக்கிறாங்க. இந்த புகார் பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்டு தமிழ் சினிமா முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நடிகர் சரவணன் அவர்கள் இவ்விரண்டு மனைவி இருக்கிறதா என்று இப்போதுதான் நிறைய பேத்துக்கு தெரிகிறது. இந்த செய்தி பார்த்தீங்கன்னா அதிகமாக சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. நெட்டிசன்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் சரவணன் அவர்களுக்கு தவறான ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று நெட்டிசன்கள் கருத்துக்கள் பதிவிட்டு வருகிறாங்க. சரவணனுடைய முதல் மனைவி என்ன புகார் அளித்திருக்கிறாங்க, என்ன செய்தின்னு வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்லமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்துன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகர், குணச்சித்திர நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முக திறமை கொண்டவர் தான் சரவணன் அவர்கள். சமீப காலமாக நிறைய திரைப்படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்து வராரு. இவருடைய நடிப்புக்கென்றே தனி ரசிகர் கூட்டம் இருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா நடிகர் பருத்திவீரன் சரவணன் என்று தான் நிறைய பேர் இவங்களை அழைப்பாங்க. இந்த நிலையில் சரவணன் பார்த்தீங்கன்னா கொலை மிரட்டல் விடுப்பதாக முதல் மனைவி பரபரப்பு புகார் அளித்திருக்கிறாங்க. தானும் சரவணும் கடந்த 1996 முதல் 2003 ஆண்டு வரை திருமணம் செய்யாமலேயே ஒன்றாக வாழ்ந்து வந்தோம். இந்த நிலையில் நடிகர் சரவணன் கொலை மிரட்டல் விடுகிறார் என்று முதல் மனைவி புகார் அளித்திருக்கிறாங்க. கடந்த 2003 ஆண்டு நடிகர் சரவணன் சூர்யாஜி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அதன் பின்பு 2019 ஸ்ரீதேவி என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார். முதல் மனைவி மற்றும் இரண்டாவது மனைவியுடன் மாங்காடு அருகே மௌலிவாக்கத்தில் அடுக்குமாடி குறிப்பு கொண்டுள்ள இருவருமே சரவணனுடன் வசித்து வந்திருக்கிறாங்க. இந்த நிலையில் அவரது முதல் மனைவியான சூர்யாஜி நடிகர் சரவணன் மீது ஆவடி காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்திருக்கிறாங்க. அதில் தானும் சரவணுக்கும் கடந்த 1996 ஆண்டு முதல் 2003 ஆண்டு வரை திருமணம் செய்யாமல் ஒன்றாக வாழ்ந்து அதன் பின்பு 2003 திருமணம் செய்து கொண்டோம் என்று பல்வேறு கட்டங்களில் சரவணனுக்கு நிதியுதவி செய்திருக்கிறாகவும், ஆனால் தற்போது தனக்கு சாப்பாடு கூட அவர் கொடுப்பதில்லை என்றும், இரண்டாவது மனைவி ஸ்ரீதேவியுடன் சேர்ந்து தன்னை அடித்து துன்புறுத்தி கொலை மிரட்டல் விடுகிறாங்க, எனக்கு பராமரிப்பு தொகையாக 40 லட்சம் தருவதாக கூறியும் ஏமாற்றி விட்டார் என்று சரவணன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகாரில் தெரிவித்திருக்கிறாங்க. இந்த புகார் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நடிகர் சரவணன் அவர்கள் சமீப காலத்துக்கு முன்னாடி வெளியான திரைப்படம் விஜய் சேதுபதியுடன் இணைந்து விஜய் சேதுபதிக்கு தந்தையாக நடித்த தலைவனும் தலைவியும் திரைப்படம் இவருக்கு ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தது. இந்த நிலையில் இவர் மௌனமாக இருப்பது ரொம்பவே நெட்டிசன்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.